வணக்கம் நண்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். குருவை காத்த சீடன் அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கு பார்ப்போம். அந்த சீடனுடைய பெயர் ஓட்ரான், ODRAN, அவருடைய நேம் ஸ்பெல்லிங். அவர் யார் அப்படின்னு சொன்னா, அயர்லாந்து நாட்டில் செயின்ட் பேட்ரிக் அப்படின்ற ஒரு ஆயர் இருந்தார், பிஷப் இருந்தார். அந்த பிஷப்பினுடைய நெருங்கிய நண்பனும் அவருடைய சார்ட் டிரைவருமான நபர் பேர் தான் ஓட்ரான். அவர் ஏன் குருவை காத்த சீடனா மாறுறாரு அப்படின்னு சொல்லும்போது, நெருங்கிய நண்பராகவும் அவருடைய சார்ட் டிரைவராகவும் இருந்ததுனால அவர் எங்க போனாலும் கூட போவார். அவருடைய பிஷப்பினுடைய அசைவுகள் எல்லாம் அவருக்கு நல்லா தெளிவா தெரியும். அவருடைய பயணத்துக்கு திட்டமிடும் பொழுது ஒரு நாள் ஒரு தகவல் வருகிறது. போற வழியில அம்பு எய்து பேட்ரிக் அவர்களை கொலை செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை ஓட்ரான் கேட்கிறார். கேட்ட உடனே அவர் என்ன நினைக்கிறாரு, எப்படியாவது நம்முடைய குருவை காப்பாற்றணும். ஏன்னா அவர் நிறைய நற்பணிகள் செய்துகிட்டு இருக்கிறார். மக்களுடைய தப்பறைகளை, தப்பான நம்பிக்கைகளை, தவறான வழிபாட்டு முறைகளை எல்லாம் மாற்றி சரியான முறையில மக்களை வழிநடத்தி அவர்களுக்கு அறிவுரை சொல்லி நிறைய நற்காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவரை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்ரான் போறார். என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, பயணத்துல ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் கழித்து அவரு பிஷப் இல்லையா பேட்ரிக், பிஷப் எனக்கு ஒரு சின்ன ஆசை அப்படின்னு சொல்றாரு. என்னப்பா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க உங்களுடைய மேல் அங்கேயே எனக்கு கொடுத்துருங்க, உங்க இடத்துல நான் கொஞ்ச நேரம் உட்காந்து டிராவல் பண்றேன், எனக்கு அது ரொம்ப நாள் ஆசை, உங்க இருக்கையில உட்காந்து பயணம் பண்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நீ என்ன வித்தியாசமான ஆசையா சொல்றிய அப்படின்னு சொல்லிட்டு அவரை உட்கார வச்சுட்டு பேட்ரிக் சேரட் ஓட்டிட்டு இருக்கிறார், குதிரைய கையாண்டுட்டு இருக்கிறார். அந்த குறிப்பிட்ட இடம் வரும்பொழுது அம்பு எய்யப்படுகிறது. அந்த பேட்ரிக் அவர்களுடைய இடத்தில் இருந்த ஓட்ரான் அவர்கள் அம்பு பாய்ந்து இறந்து போகிறார். ஒரு நல்ல நண்பனை இழந்த துக்கத்தில் பேட்ரிக் அவர்கள் இருந்தார். ஆனால் குருவை காத்த ஒரு சீடனாக, ஒரு புண்ணியவானை காத்த மகாபுருஷனாக அந்த ஓட்ரான் அவர்கள் இறந்து தன்னுடைய உயிரை கொடுத்து தன்னுடைய நண்பர் உயிரை காப்பாற்றுகிறார். இயேசு சொல்லியிருப்பார் இல்லையா, தன் நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அவருடைய சீடர்களுக்கு அவர் பேசியிருப்பார், அறிவுரை சொல்லியிருப்பார். அதை நிரூபித்து காட்டியிருக்கிறார் ஓட்ரான். இவருடைய வாழ்க்கையில இது கிபி 430 அந்த ஆண்டில் நடந்த ஒரு உண்மை நிகழ்வு, அயர்லாந்து நாட்டில் நடந்தது. என்ன ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொன்னா, பேட்ரிக் அவர்கள் கத்தோலிக்க திருச்சபையால் புனிதராக அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே திரு ஓட்ரான் அவர்கள் புனிதராக அறிவிக்கப்பட்டு விட்டார். குருவை மிஞ்சிய சீடராக இந்த நிலையில் அவர் உயர்த்தப்பட்டார். எப்படியெல்லாம் தன்னுடைய நற்காரியங்களை செய்யக்கூடிய ஒரு தலைவரை, குருவை காப்பாற்ற முடியும் என்கின்றதற்கு ஒரு ஓட்ரான் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கைக்குரிய உதாரணம். நற்காரியங்களை செய்பவர்களை உற்சாகப்படுத்துவோம், அவர்களை எவ்வளவு காப்பாற்ற முடியுமோ. நேர்மையும் உண்மையுமான தலைவர்கள் நம்மிடையே இருந்தால் அவர்களை காப்பாற்ற முடிந்தவரை நாம் காப்பாற்றுவோம். அவர்களின் மூலியமாக மக்களுக்கு கிடைக்கின்ற நற்காரியங்களை தொடர்வதற்கு நாம் வழி செய்வோம். இதற்காக உழைத்து மரித்த இது ஓட்ரான் போல பல நூற்றுக்கணக்கான தியாகிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு வீரவணக்கம் செலுத்துவோம். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு தோடம்பழம் என்று தமிழில் அழைக்கப்படுகின்ற ஆரஞ்சு பழத்தை பற்றி பார்க்கலாம். இனி வெயில் காலம் இல்லையா, இந்த ஆரஞ்சு பழத்திலையும் நமக்கு நிறைய நீர் சத்து கிடைக்கும். இயற்கையான சர்க்கரை அதுல இருக்கு, நேச்சுரல் சுகர். அதனால சுகர் பேஷண்ட்ஸ் தாராளமாக சாப்பிடலாம், அதனால சர்க்கரைலாம் ஏறாது. இயற்கையான சர்க்கரை அளவு இருக்கிறதுனால உண்மையான சர்க்கரை ஆற்றலை நம்ம உடலுக்கு அது எடுத்து செல்கிறது. அதுபோல வலுவான எலும்புகளை பெறுவதற்கும் அது ஆரஞ்சு பழம் உதவியாக இருக்கிறது. ஏன்னா அதுல விட்டமின் சி அதிகமாக இருப்பதால் எலும்பு உறுதிக்கு மிக சிறப்பான ஒரு பழமாக பார்க்கப்படுகிறது. என்ன அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா கொஞ்சம் அலர்ஜி ஆகும், சளி பிடிக்கும். அதனால அளவோடு சாப்பிட்டு வளமோடு வாழ்வோம். என்ன ஒரு சின்ன கண்டிஷன் மட்டும் அதில் என்னன்னா, அதிகமாக உணவு சாப்பிட்ட பிறகும், குறிப்பா இரவு உணவுக்கு பிறகும் ஆரஞ்சு பழம் சாப்பிட வேண்டாம். காலையில் சாப்பிடலாம், மதியம் சாப்பிடலாம், மாலையில் சாப்பிடலாம்.
இரவு உணவுக்கு பிறகும் இல்லது அளவு நல்லா ஃபுல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஆரஞ்சு பழம் சாப்பிடுறது எற்களிக்கும், ரிட்டர்ன் ஆகும். அதனால அதை மட்டும் தவிர்க்கவும். மற்ற நேரங்களில் ஆரஞ்சு பழத்தை நன்றாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருப்போம். வாழ்க மகிழ்வுடன்.